இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திருஅவையோடு இணைந்து இன்று நாம் பொது காலத்தின் 20வது வாரம் வியாழக்கிழமையிலே அரசியான தூய கன்னிமரியாவின் நினைவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்களோடு இறை தந்தையின் அழைப்பினை ஏற்று வாழ்வது என்ன என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வெறுமையில் இருந்த உலகை படைத்த இறைவன் அதனை பேணி காக்க மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். அவரின் படிப்பினைகளின்படி வாழ அழைக்கப்பட்ட மனிதன் அதன்படி வாழாததால் ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். தன்னுடைய மனவாட்டிகளாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களும் அளவில்லாத இறைவனின் அன்பினை உணராமல் வழிதவறி சென்றனர். இதனால் அடிமை வாழ்வினை பல்வேறு காலகட்டங்களில் அனுபவித்தனர். படைப்பின் தொடக்கம் முதல் இந்நாள் வரை இறைவனின் அழைப்பினை ஏற்று அதன்படி வாழ்ந்து நலமானதை பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமான ஒன்றாக நாம் உணர மறுப்பது என்பது நாம் எத்தகைய வாழ்க்கை முறையை நலமானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய உலகில் ஆடம்பர விருந்துகள் என ஏற்பாடு செய்யப்படுவது எல்லாம் வெளிப்புற அடையாளங்களாகவே உள்ளன. உறவுகளை வலுப்படுத்துவதாக இல்லை என்பதே யதார்த்த உண்மையாக இருக்கின்றது. இந்நிலையில் நிலை வாழ்வினை பெற என்ன செய்ய வேண்டும் என்று செல்வரான இளைஞர் கேட்கின்ற பகுதியிலிருந்து இந்த வார நற்செய்தியின் பகுதிகள் தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டப்படும் திருமண விருந்து ஓமையானது இறையாட்சி பணிக்கான அழைப்பினை பெற்றிருந்தும் அலட்சியமான வாழ்வினை ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்களை, அழைத்தவரின் அவமதிப்பையும் பெற்றுக்கொண்ட அழைப்பின் முக்கியத்தை உணராத கடினமான உள்ளத்தையும் சுட்டி காட்டுகிறது. இன்று தாயாம் திரு அவையானது அரசியான தூய கன்னிமரியாவின் நினைவினை கொண்டாடுவதன் வழியாக இறைவனின் அழைப்பினை ஏற்று அதன்படி வாழ்கின்றவர்கள் எத்தகைய மாண்பினையும் மகத்துவனையும் பெற்றிருக்கின்றனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏற்ற வாழ்வின் மகத்துவத்தை உணர்வோம், இறை அருளில் வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.